அர்ஜுனமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போ இங்க தமிழ்நாட்டில் யார் தேவை அப்படின்னு நம்ம இன்னைக்கு விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். திமுக, அதிமுக 2 கட்சிகள் இங்க ஆண்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில பாஜக வரணும், காலூன்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ண நிலைப்பாட்டோட அடுத்த கட்டமா இப்போ செயல்பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய செயல் திட்டங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அதிமுகலேருந்து பிரிஞ்சிருச்சு பாஜக, தனி கூட்டணி அமைத்து இந்த முறை தேர்தலில் போட்டியிடுது. தமிழ்நாட்டுக்கு பாஜக எதற்கு தேவை? எங்க ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லையா? என்ன காரணத்துக்காக இங்க வரணும், இங்க அதாவது கட்சியை வளர்க்கணுங்கிறது எண்ணம் எல்லா கட்சிக்கும் இருக்கும். அதை தாண்டி எதை முன்னிறுத்துறீங்கன்னு நான் கேக்குறேன். இல்ல, இதுல முன்னிறுத்துறது எல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணு சொல்றேன். 18 கோடி உறுப்பினர்கள் கொண்ட ஒரு பெரிய வலிமையான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவில் மட்டும் பெருசு இல்ல, வேர்ல்ட்ல ரொம்ப லார்ஜஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு நம்ம கட்சி தான், பாஜக தான் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு ஏன் வரணும், எதுக்கு வரணும்? இதெல்லாம் என்னன்னா, நீங்க காங்கிரஸை கொன்னுட்டீங்க. இந்த காங்கிரஸை கொண்டு ஒரு தேசிய கட்சியை கொன்னுட்டு நீங்க ஒரு 50 ஆண்டுகளா திராவிட கட்சிகள் கோலோச்சி இருந்ததோட ஒரு பின்னடைவு தான். ஏன் வரணும்னு ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு பெருங்கொண்ட ஒரு கட்சி ஏன் வரணும்னு நினைக்கிறதே ஒரு எவ்வளவு பெரிய தவறான சிந்தனையை அந்த 50 ஆண்டுகள் தமிழ் மனசுல பதிச்சிருக்கு. ஒரு நெறியாளரே ஏன் வரணும் அப்படின்னு கேட்கிற, ஏன் வரணும் அப்படின்னா சார் என்ன காரணத்துக்காக நான் கேட்கிறேன். நான் ஏன் வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லல. இந்த தமிழ்நாட்டுக்கு பாஜக வந்தே ஆகணும் அப்படின்னா எந்த காரணத்துக்காக? திராவிட ஆட்சி நீங்க முன்ன வைக்கக்கூடிய விஷயங்கள், ஊழல், வாரிசு அரசியல் சொல்றீங்களே, இது மாதிரி விஷயங்களை நான் கேட்கிறேன். இல்ல, இதுல ரொம்ப முக்கியமா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வாஜ்பாய் கவர்மெண்ட்ல 5 ஆண்டுகள் திமுக பங்களிப்பு இருந்தது. இன்னைக்கு தேர்தல் களத்துல இருக்கக்கூடிய பெருங்கொண்ட எம்பிகள் நிறைய பேரு அந்த கூட்டணியில அமைச்சராக இருந்தவங்க தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னால ஒரு வருஷம் அம்மையார் ஜெயலலிதா ஆண்டுல இதே வாஜ்பாய் கவர்மெண்டோட ஏடிஎம்கே ஆட்சி புரிஞ்சிருக்கு. அவங்களும் பெரும்பகுதி அமைச்சரவையில இடம் பெற்றிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியோட இந்த இரு பெரு மாநிலத்துல உயர்ந்து இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் பங்களிப்பு பண்ணியிருக்காங்க, பயனும் அடைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட நல்ல காரியங்களை வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போது எடுத்துட்டு செயல்பட்டு இருக்காங்க. சேது சமுத்திர திட்டத்தை தவிர மற்ற பெருங்கொண்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்திருக்கு. டைட்டில் பார்க்குங்கிற ஒரு பெரிய சிம்பாலிக்கு இன்னைக்கு ஓஎம்ஆரே இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு வந்ததுக்கு காரணம் அந்த டைட்டில் பார்க்கு. அந்த டைட்டில் பார்க்கை துறப்புழா பண்ணவரே வாஜ்பாய் அவர்கள் தான். முரசொலிமாறன் இருக்கும்போது டிஎம்கேலேருந்து நிர்வாகம் பண்ணி இன்னைக்கு அந்த பகுதியே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்ததும் வாஜ்பாய் அரசாங்கத்தால தான் வந்திருக்கு. அதை தாண்டி எல்என்டிக்கு ஒரு போட்டு கொடுத்து இன்னைக்கு ஓஎன்ஜி டெர்மினல் வந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு அந்த டெர்மினலை கூட இப்ப கை மாறி டிட்கோவோட டெர்மினல் அது கை மாறி இப்ப இன்னொரு முக்கியமான அதானிக்கு போயிருச்சு. இவங்க அதானியை பாஜக வளர்க்குது, மோடி வளர்க்குறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அதானி 47,000 கோடி ரூபாய் தமிழகத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த போட்டு வச்சிருக்காரு. அந்த போட்டுல நிறைய போட்டு வச்சிருக்காரு. அவர் தான் கேஸ் பைப்லைன் கனெக்ஷன் சென்னைக்கு அவார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி பாதையில நாடு போகும்போது ஒரு தேசிய கட்சியோட பங்களிப்பு எல்லா ரீஜன்ல வரணும். ஏன் அது முக்கியம்னா, இப்ப உங்க ஒன்றியம்னு சொல்லி ஒரு வேண்டாத உறவா அவங்க காமிக்கிறாங்க. இந்த வேண்டாத உறவா ஒரு மத்திய அரசாங்கத்தை ஒரு வேண்டாத உறவா ஒன்றியங்கிற ஒரு சொல்லாடல் 2021 இருந்து கொண்டாந்துருக்காங்க திமுக. இந்த மாதிரி ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்காம இருக்கணும்னா ஒரு தேசிய கட்சி கண்டிப்பா வரணும். இப்ப காங்கிரஸ் ஆனா திமுக தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா சார், மத வெறியை, பிரிவினைவாதத்தை பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்வது பாஜக. யாரு வரணும் அப்படிங்கிறத விட யாரு வரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. இது அவங்க அப்படித்தானே சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு பாஜகவோட பெருங்கொண்ட வளர்ச்சியும். இன்னைக்கு பாஜக இத்தனை இடத்துல கிட்டத்தட்ட 9 இடத்துல பாரதிய ஜனதாவும் திமுகவும் நேரடி களத்துல இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எதிர்பார்க்கல. இது மாதிரி ஒரு பெரிய ஒரு
ஒரு மிகப்பெரிய உத்தமமான தலைவர் மோடி அவர்கள் இருக்கும்போது அவரோட ஆர்வம் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குங்கிறத அவர் பலமுறை மக்கள்கிட்ட போய் ஒவ்வொரு விசில போய் 8 தடவை வந்திருக்காரு. 8 முறையும் தமிழ் மக்களோட தன் நேசத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதை தாண்டி எங்களோட தேர்தல் அறிக்கை நான் யூஸ் டு கால் இட் அஸ் அ விஷன் டாக்குமெண்ட். அந்த விஷன் டாக்குமெண்ட்ல கூட திருவள்ளுவருக்கு உலகம் முழுக்க மையங்களை உருவாக்கணுங்கிற ஆர்வத்தை சொல்லியிருக்காரு. தமிழ் வந்து தொன்மொழிங்கிறதுல சிறப்பா பலமுறை அதெல்லாம் பேச்சுல இருக்கேங்கிறாங்களே சார். அதாவது 7 கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழ் மொழிக்காக கொடுக்கக்கூடிய நிதி அப்படிங்கிறது 78 கோடி ரூபாய். ஆனா சமஸ்கிருதம் 25,000 மக்கள் மட்டுமே பேசக்கூடிய அந்த சமஸ்கிருதத்துக்கு 1400 கோடிக்கும் மேல. அப்புறம் எப்படி நீங்க தமிழை உலகம் முழுவதும் கொண்டு போறீங்க? அப்ப தமிழுக்காக என்ன செய்றீங்க? வெறும் தேர்தல் அறிக்கை தானான்னு கேக்குறாங்க. இந்த விதண்டாவாதம் தொடர்ந்து எல்லா நெறியாளர்கள்ட்டையும் நான் எல்லா டிவிலையும் பார்த்துட்டேன். நெறியாளர்கள்ல பொதுவா வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்க கேட்ட கேள்வி எனக்கு புரிதல் வந்துருச்சு உடனே. ஏன்னா இது ஒரு சேம் இங்கதான் ஒரு இந்த ஸ்கூலுக்கு போற பசங்க மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்ல அதே எல்லா டிவிலையும் அதே மாதிரி பேசுறதானே முறை. அதனால இதுக்கு நான் திருப்பி அதே விளக்கம் மற்ற டிவில கொடுத்ததை இங்கேயே கொடுத்துறேன். சமஸ்கிருத மொழிக்கு பணம் நிறைய கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அதிகமான யூனிவர்சிட்டி இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அதிகமான தமிழ் வளர்க்கக்கூடிய யூனிவர்சிட்டி இல்லை. அதாவது இந்த ஃபண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட்ல இருந்து யூனிவர்சிட்டி ஃபண்டிங் வந்து ஒரு மொழிக்காண்டி ஃபண்ட் பண்றதுக்கு வேணுங்கிற அமைப்பு இல்லை உங்கள்கிட்ட. அதனால அந்த பணம் வரல. இது முதல் காரணம். 2வது காரணம் என்னன்னா, சமஸ்கிருத மொழியை எடுத்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஸ்டேட் கிடையாது. எல்லா ஸ்டேட்டும் அவங்க இப்போ மகாராஷ்டிரானா மராத்தியை தாங்கி பிடிப்பாங்க, தமிழ்நாடுனா தமிழை தாங்கி பிடிப்பாங்க, தெலுங்கானா தெலுங்கை தாங்கி பிடிப்பாங்க, கேரளாவில் மலையாளத்தை தாங்கி பிடிப்பாங்க. ஆனா சமஸ்கிருதத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்தியா முழுக்க இல்லை. அதே சமயத்தில் சமஸ்கிருதத்துக்கு வேணுங்கிற அதிகமான யூனிவர்சிட்டியை வந்து பழைய காங்கிரஸ் கவர்மெண்டே பண்ணதுனால சமஸ்கிருதத்துக்கு அதிக பணம் போறதுக்கு 2 ஒண்ணு அதிக யூனிவர்சிட்டி இருக்குது. இன்னொன்னு வந்து R&Dல வந்து ஜெர்மனியில வந்து நானோ கம்ப்ளீட்டா அந்த பிக் பன் தியரியில அவங்களோட சத்தம் மொழி சமஸ்கிருதத்துல ஒளி நாதத்துல நிறைய அந்த பிக் பன் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால அதிகமா அது R&Dக்காண்டியும் சமஸ்கிருதம் சரி நான் எடுத்துக்கிறேன்.